நம்முடைய அமைப்பின் சார்பாக திருச்சியில மிகப்பெரிய உண்ணாவிரத்தை நடத்தி கொடுத்தோம். அதன் பிறகு இன்றைக்கு திருவண்ணாமலையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அடுத்த நகர்வு பற்றி தலைவருடைய கருத்துக்களை அறிந்து ஒருவர் தீர்மானமாக அடுத்த முடிவு இதுதான் என்கிற ஒரு நிலையினை எட்டினால் இந்த கூட்டம் நிறைவேற வசதியாக இருக்கும். எனவே கருத்து கூறுகின்ற தலைவர்கள் இந்த சட்டத்தை பற்றி போராட்டத்தை பற்றி பல்வேறு முறைகளிலே பல்வேறு கோணங்களிலே பேசியாகிவிட்டது. அடுத்த கட்ட போராட்டமாக அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்யலாம் என்பதை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த கருத்து தெரிவிப்பு கூட்டத்திற்கு பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய விவசாய இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவரும் காவேரி பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் காவிரி தலவார் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு பணியோடு வேண்டுகிறேன். அதை நான் வழிபடுகிறேன். தமிழகத்தில் இருந்து பரவலாக வருகை புரிந்திருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் கொரோனா காலகட்டம் என்று சொல்லக்கூடிய மார்ச் 23 முடங்கியிருந்த அத்துணை விஷயங்களிலும் நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய செயல்பாடுகளும் முடங்கி இருந்தது. தற்பொழுது அதனுடைய துவக்கமாக டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகத்தாக திருச்சியில்